கடந்த 3 மாத காலமாவே தாவேக்கால மாவட்ட நிர்வாகிகள்னால ஒரு பயங்கரமான டாமினேஷன் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆ இப்போ அதாவது எல்லா இடங்கள்லயும் நீ உன் செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட இழந்து தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஆரம்ப கட்டத்துல நல்ல ஒரு சப்போர்ட் மாவட்ட நிர்வாகிகள் குடுத்துட்டு இருந்தாலும், போக போக வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல எப்ப தொண்டர்களோட ஆதரவு அதிகமாக ஆரம்பிச்சதோ, அப்ப ஆரம்பிச்சது தான் இந்த டாமினேஷன். நான் என்னோட அறிக்கையிலேயே வந்துட்டு தெளிவா பதிவு பண்ணியிருப்பேன். ஏன்னா, எங்க சோஷியல் மீடியா ரீச் அவுட் அதிகமாச்சோ, அங்க என்ன டாமினேட் பண்ண ரொம்ப ஸ்டார்ட் பண்ணாங்க. அ வார்டுலருந்து மாவட்டம் வரைக்குமே பயங்கரமான ஒரு டாமினேஷன் தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நெறைய இடங்கள்ல வந்துட்டு நிகழ்ச்சிகள், மாவட்டம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு சொல்றதே இல்ல. அத மீறி நம்ம போனா கூட வந்துட்டு ஒரு நீங்க எதுக்கு வந்தீங்கங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் குடுக்கறது. நாங்க உன்ன கூப்பிடவே இல்லையே, நீ எதுக்கு வந்தேங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பாண்ட் குடுக்கறது. அண்ட் என் மாவட்டத்தில என் மாவட்டத்திலேயே வந்துட்டு தாவேக்கால இருக்கிறவங்க என்னை பத்தின அவதூறான ஒரு கன்டென்ட்ஸ Twitter மூலியமாவோ, Instagram மூலியமாவோ பதிவு பண்றது. நான் வந்துட்டு போடுற சோஷியல் மீடியா அதாவது தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணி போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு தவறான கமெண்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொவைல் ஆயிட்டு இருந்தது. ஸோ எனக்கு கஷ்டமா இருந்தது. ஏன் மாவட்டத்தில இருக்கிற நிர்வாகியே என்ன கார்னர் பண்றாங்க அப்படிங்கிறது தான். மக்கள் குரலா நின்னு பேசிட்டு இருக்கும்போது, நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி? ஏன்னா மத்த கட்சியில இருந்து ஒரு ஆப்போசிஷன் குடுக்குறாங்கன்னா, சரி ஓகே அப்படிங்கலாம். என் கட்சியில இருந்தே வந்துட்டு மக்கள் பிரச்சனைகள நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் பிரேக் இருக்கு அப்படிங்கும்போது, அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நான் வந்துட்டு இப்போ நெறைய நிகழ்ச்சிகளுக்கு எனக்கு பாஸ் குடுக்கறதில்ல. அஃப்கோர்ஸ் நீங்க போஸ்டிங்ல எல்லாம் குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது நியாயமான விஷயம் தான். அது இதுவரைக்குமே அந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் வரைக்குமே எனக்கு அது ஓகே. நம்ம எந்த போஸ்டிங்லயும் இல்ல. நமக்கு குடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பொதுக்குழு மீட்டிங்க்கும் தொகுதி பிரச்சனைகள கவுண்டம்பாளையம் எங்க வடக்கு மாவட்டம் சார்ந்த மாநகர் மாவட்டம் வடக்குல மாநகர் மாவட்டம் சார்ந்த நெறையா பிரச்சனைய நான் அட்ரஸ் பண்ணி குடுத்துருந்தேன். நான் பார்த்து மக்கள் இத பிரச்சனைன்னு ஃபீல் பண்றாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய அட்ரஸ் பண்ணி குடுத்திருந்த பட்சத்திலயும் எனக்கு பொதுக்குழு கூட்டத்துக்கு பாஸ் கிடைக்கல. அதே மாதிரி பூத் கமிட்டி மாநாடுக்கும் நான் கேட்கும்போது, நீங்க வந்துட்டு VLA 2 இல்லையே, உங்களுக்கு எதுக்கு பாஸ் அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, அஃப்கோர்ஸ் நம்ம VLA 2 இல்ல அப்படிங்கிறதும் எனக்கு புரிஞ்சுது. ஆனா எப்போ வந்துட்டு நான் கண்கூட பார்த்தேன். மாவட்ட நிர்வாகிகளோட குழந்தைகள் உள்ள போனாங்க. அதாவது 18 வயசுக்கு கீழ இருக்கிறவங்க உள்ள போயிருந்தாங்க. நான் பாஸ் கேட்டபோது நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம், நீங்க BLA 2 இல்லன்னு. அப்ப குழந்தைங்க எப்படி BLA 2வா இருப்பாங்க? அப்ப அவங்கள உள்ள விடும்போது, அப்ப நான் வேணும்னே வந்துட்டு நிராகரிக்கப்படுறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு அது ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆற ஒரு பாயிண்டா இருந்தது. கோவை மாவட்டத்துல பெண் நிர்வாகிகள் முழுமையாக நிராகரிக்கப்படுறாங்களா? கோவை மாவட்டம் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு தெரிஞ்சு நெறைய பெண்கள் என்ட்ட பேசும்போது ஐ மீன் என்ன பார்த்து நெறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. அதாவது எப்படின்னு என்கிட்ட ப்ரொசீஜர்ஸ் கேட்டு ஜாயின் பண்ண நெறைய பெண்கள், இளம் பெண்கள் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டா எப்பவாச்சும் கால் பண்ணும்போது அவங்க சொல்றது, இந்த மாரி எங்களுக்கும் சின்ன சின்ன டாமினேஷன்ஸ் வருதுக்கா. பெரிய நம்ம ஒரு 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 கன்டென்ட் எடுத்துட்டு போறோம். ஒரு எஃபிஷியன்ட்டான ஒரு கன்டென்ட் எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு, சின்ன பொண்ணுங்க இருங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நிராகரிக்கிறாங்க. அரசியல் களத்துக்கு நீங்க புதுசு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி ஒரு டாமினேஷன் தான் இருக்கு. களத்துக்கு போகவே கஷ்டமா இருக்குக்கா. ஏன்னா தளபதிய பிடிச்சு போய் ஐடியாலஜிஸ் பிடிச்சு வந்தோம் அப்படிங்கிறது தான் சொல்றது. ஸோ நெறையா இடங்கள்ல வந்துட்டு இளம் பெண்கள் நிராகரிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. என் மாவட்டம் மட்டும் இல்ல. வேற நெறைய மாவட்டங்கள்ல பார்த்தாலுமே இதுதான் நடந்துட்டு வருது. உங்க தலைவர் வந்து பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பண்றாங்க அப்படிங்கிறனால தான் நீங்க போறீங்கன்னு சொல்றீங்க. இப்போ நீங்க வந்து பெண்களை வந்து நிராகரிக்கிறாங்க இப்ப சொல்றீங்க. தலைமைக்கு நீங்க நான் பொதுச் செயலாளர் அவர்கள்கிட்ட ரீச் அவுட் ட்ரை பண்ணேன். அவருக்கு கால் ரீச் ஆகல. மெசேஜ் போட்டேன். அவர் பார்த்தாரா என்னன்னு தெரியல. இதுவரைக்கும் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல. இப்படிதான் போயிருக்கு. எனக்கு தலைவர் அவர்கள் எப்பவும் பெண்களுக்கு முதல் உரிமை குடுக்கணும். பெண்கள வந்துட்டு முன்னாடி அரசியல் களத்துல விடுங்க. அதுவும் இளம் பெண்கள் விடுங்க அப்படிங்கிறதா. ஏன்னா நான் வந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம், என்ன மாதிரி நெறைய இளம் பெண்கள் வரணும் அரசியல் களத்துக்கு அப்படின்னா, நான் வரலாம். என்ன பார்த்து நெறைய பேர் அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது வருவாங்க இல்லையா? அப்படிங்கிறதுக்காக தான் நான் அரசியல் களத்துக்கு வந்தது. அப்போ என்னதான் தலைவர் அவர்கள் அரசியல் களத்துக்கு இளம் பெண்கள் வரணும் அப்படின்னு சொன்னாலுமே, நிர்வாகிகள் அதுக்கு ஆப்போசிட்டால பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் என்ன மாதிரி நெறைய பெண்கள் வெளியில சொல்லாம இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இதுக்கப்புறமும் களத்துக்கு வருவாங்கங்கிறதுல என்ன நிச்சயம் இருக்கு? முழுக்க இங்க கோவை மாவட்ட நிர்வாகிகள் உங்க ஆமா. என்ன முழுக்க காரணத்தினால உங்களை தனிப்பட்ட முறையில்
முக்கியமா சமூக ஊடகங்கள்ல தொண்டர்களோட ஆதரவு இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு மத்த மாவட்டங்கள்ல இருந்து தொண்டர்கள் வந்து பேசுறதும், அவங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதும் வந்துட்டு இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா மேபி இருந்திருந்திருக்கலாம். ஆனா மேஜரா சமூக ஊடகங்கள்ல என்ட்ட வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. நீங்க பேசிட்டு இருக்கீங்க, எந்தவித நாள பின்ன ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம். அண்ட் நீங்க மேக்ஸிமம் பேசாதீங்க. பேசாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நெறைய சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாக்கு மட்டும் தான் எனக்கு பாஸ் கிடைச்சது. ஸோ அங்க கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு அவங்க சொன்னது, பிரஸ் மீடியா ஏதாவது கேட்டாங்கன்னா, எதுவும் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாங்க. யார்ட்டயும் எதுவும் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. நீங்க பாட்டுக்கு போறீங்க, நீங்க பாட்டுக்கு வரீங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. மாவட்ட நிர்வாகிகள். தனிப்பட்ட முறையில நான் தாக்க விரும்பல. மாவட்டம் சார்ந்த நிர்வாகிகள் சொன்னது தான் விஷயம். வெளியே பேசக்கூடாது. ஆமா. நீங்க மீடியா கிட்ட பேசக்கூடாது. மீடியா ஏதாவது கேட்டாங்கன்னா, நீங்க கொஸ்டின்ஸ் பதில் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க சோசியல் மீடியால வெளியில போறீங்க. உங்க ஃபேஸ் அதிகமா விசிபிள் ஆகுது மாவட்டத்துல. எக்ஸாக்ட்லி. ஆமா. ஏன்னா அவங்க என்கிட்ட வெளிப்படையாவே சொல்லியிருக்காங்க. நீங்க மீடியாஸ்ல குடுக்காதீங்க அப்படிங்கிறது. அதாவது மீடியா மூலியமா நீங்க மக்கள் உங்களை சந்திக்கிறாங்க, மக்கள் உங்களை பாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க கொடுக்க வேண்டாம். மீடியா எல்லாம் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பயப்படுறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு என் வளர்ச்சி பிடிக்கலையோ, தொண்டர்கள் கொடுக்குற ஆதரவு உங்களுக்கு பிடிக்கலையோ அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு தரப்பு. அதான் நான் சொன்ன மாதிரி அவர் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ண அவரை ரீச் அவுட் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி நடந்த சின்ன சின்ன டாமினேஷன்ஸ் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். தலைமை கழகத்துக்கு போய் சொல்லும்போது அவர் சொல்றது, போங்க நான் மாவட்ட தலைவர்கிட்ட பேசிடுறேன், சரியாயிரும் இது எல்லாமே அப்படின்னு தான் சொல்லுவாரு. ஆனா திருப்பியும் அதே தான் சர்க்குலர் மோஷன்ல நடந்துகிட்டே இருக்கு. அப்போதைக்கு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புறாரு. ஆனா திருப்பியும் இங்க அதே மாதிரியான ஒரு ஜோன் தான் ப்ரிவைல் ஆகுது. என்ன மாதிரி நிறைய இளம் பெண்கள் அரசியல் களத்துல தாவேக்காவை நம்பி நிறைய பேர் வந்தாங்க. வந்தவங்கள நிறைய பேர் மேபி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இழந்திருக்காங்க. அப்போ எனக்கு தெரியாம எத்தனை பேர் இழந்தாங்கன்னு தெரியல. மாவட்ட சார்ந்த நிர்வாகிகள் இப்படியே ப்ரிவைல் ஆகிட்டு இருக்கும்போது தாவேக்கானால ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் கரெக்டா எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால வந்துட்டு வர இளைஞர்களை, இளம் பெண்கள், அதுவும் இளம் பெண்கள் பொறுத்த வரைக்குமே அரசியல் களம்னாலே ஒரு ஹெசிடேஷனோட தான் வருவாங்க. வீட்டை எதிர்த்து எல்லாத்தையும் எதிர்த்து வரவங்களுக்கு தாவேக்கா அந்த கழகம் தான் மிகப்பெரிய ஒரு ஃபேமிலியாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ இங்கே அதுவே லேக் ஆகுது அப்படிங்கிறது தான் பெரிய ட்ராபேக். சொன்னீங்க சின்ன பொண்ணு பின்னாடி வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் எல்எல்பி பண்ணிட்டு இருந்தேன். பிஏ எல்எல்பி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் என்னோட பர்சனல் ரீசன்ஸ்க்காகவும் ஃபேமிலி ரீசன்ஸ்க்காகவும் அதை குவிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். இப்போ பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பிடிச்சி போய் தாவேக்கால ஜாயின் பண்ணி 2 வருஷமா நீங்க ஒர்க் பண்ணி இப்போ விலகிருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு என்ன சொல்றது, எனக்கு ஐடியாலஜிஸ் ரொம்ப பிடிச்சி போய் நான் ஜாயின் பண்ண ஒரு கழகம். முதல் அரசியல் பயணத்தை நான் இந்த தலைவருக்கு கீழே தொடங்கணும். என் அரசியல் பயணம் எப்பவுமே இந்த தலைவருக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இந்த 3 மாசமுமே நான் தலைவருக்காக மட்டும்தான் இது எல்லாத்தையுமே தாங்கி ப்ரொசீட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இதுக்கும் மேலே என்னால் முடியாது. ஏன்னா தலைவரையும் என்னால் ரீச் அவுட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால இது சரியா வரும்னு எனக்கு தோணல. நான் இன்னும் முடிவு பண்ணல. அரசியல் களம்னு வந்திருக்கேன். மக்கள் பணி செய்யணும், மக்கள் பிரதிநிதியா நின்று மக்கள் குரலா ஒழிக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். நிச்சயமா இருப்பேன். மக்கள் குரலா நிச்சயமா எல்லா இடங்களையும் ஒழிச்சுட்டே இருக்கும் என் குரல். அதை பத்தி இன்னும் முடிவு பண்ணணும். ஏன்னா தலைவர் அவர்கள் கண்டிப்பா நான் இதை சொல்லதான் விருப்பப்படுறேன். இளைஞர்கள் நிறைய பேர்த்த தாவேக்கா மாவட்ட நிர்வாகிகளால இழந்துட்டு வராங்க.